இதான்டா போய் சேர்த்துட்டாடா இல்ல அது முதல்ல போவோம். அது முன்னுக்கு இதுக்கு முன்னுக்கு தாலி எடுத்து உள்ள போடு. இங்க பாருடா பாம்பு தோல்றா கீழே. என்ன இவங்க பாரு. வெல்கம் டு பார்த்துக்கலாம் vlogs. சைனீஸ் நியூ இயர் லீவு, ஒரு வாரம் லீவு. உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு லீவு? எனக்கு ஒரு வாரம் தான். ஏன் அதுக்கே என் மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன். நான் எப்போ வேணா லீவ் எடுப்பேன். இதான்டா சம்பவமா இருக்கும். கண்டு போட்டாங்க, யாரும் போக கூடாது. சொல்லவில்லை என்றால் இன்னொரு குஷி. So now we are at Templar Hills அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு கதவை லாக் பண்ணிப்போம். சேஃப்டி ஃபர்ஸ்ட் கதவை லாக் பண்ணிப்போம். இங்க வந்துட்டு ட்ரிபிள் ஸ்டாரி பங்களோ ஹவுஸ், அதை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆனா தங்குற வீடு இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க அந்த வீட்டு எல்லாத்தையும். இந்த வீடாடா என்ன சம்பளம் எப்படி போட்டு நீ பக்கத்துல பாடுறா, அது இது இடிச்சு கட்ட விளையாடுச்சா பேரு. அதுக்குதான் அந்த அதனாலதான் உள்ளுக்கு சொறி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல குழி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. காடி கிட்ட சம்பவம் மாட்டிக்கிச்சு வச்சுக்கேன். முடிஞ்சு வந்த போது என்ன இல்ல வந்துட்டு இந்த இடத்துல யாரும் வர்றது இல்ல, பெரிய பெரிய குப்பையில எங்க தூக்கி போடுறதுன்னு தெரியாம அப்படி எங்க தூக்கி போட்டு போயிருவாங்க. உங்களுக்கு வந்துருக்கிற இடம் சூப்பர். பார்க்கவே இல்லை, தயவு செய்து பாத்துரு. நீங்க ரோட மட்டும் பாருங்க, நாங்க மத்ததெல்லாம் நாங்க முன்னுக்கு எப்பறம் அது கூட போறது. வறுமை நிற சிவப்பு இருக்கும். ஏதோ மாட்டிக்கிச்சாட்ட. இல்ல ஒண்ணு மாட்டல. இல்லையா உரைச்சுது. என்ன கல்லு அது இல்ல. You want to go down? சைட்ல போட்டு வரட்டா. சைட்ல போட்டு வரது இது வரைக்கும் போன இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இது மாட்டேன் சார். கல் இல்லையே அது. அண்ணா கல் அது உள்ளுக்கு எப்படி இருக்கு உண்மையா? இங்கதானா வீடெல்லாம்? எங்க பார்த்த நீ எது? கொஞ்சம் தூரம் போய் நடந்து போயிட்டு வரோம். வா. இல்ல இல்ல என்ன வேணாம் வா, பாதை சேஃபா இருக்கான்னு மட்டும் பாப்போம். வா. இதுக்கு காடி உள்ள விட்டுக்கிட்டு எப்படி போயிட்டு பாத்துட்டு வரலாம். கொஞ்சம் தானே இருக்கும் பாரு, எங்க போறதுக்கு பாதையே இல்ல. காடியை உள்ள விட்டு எங்க திருப்புவ? எங்க இருக்கு பாதை? இங்க வந்து பாரு. திருப்புறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவா? ஒன்றும் இல்லை. எஸ், வரும்போது கொஞ்சம் சின்ன தடுங்கள். பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்கிற வீடெல்லாம் 2008 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அந்த
லேண்ட்ஸ்லைட் இருக்குல்ல, மலை சரிவு. அதனால் இங்கே சேஃப்டி பர்பஸ்னால் இந்த இடத்த யாருமே வீடு வாங்கலை, அப்படியே விட்டுறாங்க இந்த இடத்த எல்லாத்தையுமே. ஆனால் இங்கே 42 43 பங்களோ ஹவுஸ் இருக்குது. ஒரு பங்களோ ஹவுஸும் 6000 ஸ்கொயர் ஃபீட்டு. பார்த்தீங்களா, மொத்தம் 43 வீடு. அதுக்கப்புறம் இந்த இடம் அப்படியே போயிடுச்சு, விட்டாங்க. 2019 எல்லாத்தையுமே வந்து லேலவங்களை விட்டாங்களாம். இப்போ வந்து லான்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு வீடும் 2 மில்லியன் ப்ரைஸில் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக லேலம் போனது வெறும் 500K தான். கீழே இறங்கி வரப்போ பார்த்தா கொசு ஓவராக கிடைக்கிது. ஒன்றை தான் நிறைய சுற்றிக்கிது கொசு பின்னாடி. இல்லை இப்போ ஓகே. இப்போ நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோம்? சரி, முதல்ல போவோம். அதுக்கு முன்னுக்கே தாலி எடுத்து உள்ள போடு. மனித நடமாட்டமே இல்லாத இடம்னு சொன்னா மனித மாமிசத்தை பார்த்தோட நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு கொசு. பூச்செல்லாம் இருக்கு போது. இதான் உயரமா இருக்கு மாதிரி. இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, கன்ஃபார்மா கொசு அடியே வலுவா இருக்கு. நம்ம யாச்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. வேலை வெட்டி இல்ல. அது உண்மைதான். இப்போ இந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்டோரி பங்களோ ஹவுஸ்லாம் நம்மளால வந்து இப்ப காசு கொடுத்து வாங்குறது வந்து சூழ்நிலை இல்ல, சாத்தியம் இல்ல. அதனால எப்படியோ கட்டி வச்ச வீடு. அப்படி கேட்டா என்ன சொல்றது தெரியலையே. என்ன கேட்டா நீ எந்த வீட்டுக்குள்ள கராசில போடலாம். எந்த வீடு எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதுக்கப்புறம் இந்த டபுள் வீடு பாத்துட்டு அப்படி பங்களோ ஹவுஸுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம். செக் பண்ணுங்க அஜய், போஸ்ட் பாக்ஸ்ல தான் இருக்குண்ணே. பாம்பு கிம்பு இருக்கு போது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இருக்காதாச்சு. அது குச்சி வச்சு எடுத்துக்குவோம். குச்சி ஏதாச்சும் எடுத்து பூச்சி கிச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தட்டி விடலாம்ல. வாய் கீழே போய் பேச்சு குறைய மாட்டேங்குது. அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குடா. ஐயோ, சீக்கு வர போது அந்த பூச்சியில இல்ல, அந்த கம்புல சத்தம் வேற கிச்சு கிச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. காய்ஸ் குச்சி எடுத்துட்டேன். ஓகேவா போலாம். என்ன இந்த குச்சால ஒரு கொசு கொண்டு பார்ப்போம். மூவிங்ல இருக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு பாம்பு பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க மனுஷால் ரொம்ப வர்றது குறவுனால தான் கொசு நம்மளே சுத்தி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மனுஷாளுங்களை பாக்குதுன்னு நினைக்கிறேன். வேணாமா? போறதுக்குள்ள தடுங்கலை மூட்டாத. எனக்கு என்னமோ பாம்பு பயமா இருக்குடா. இங்க இருக்கிற பாம்புக்கு சாப்பாடு இல்லாம சொங்கி இல்ல கொசு அது வரதுக்குள்ள நம்ம ஓடி விட்டாங்க. அஜய் ஏதாச்சும் ஓப்பனான வீட்டுக்குள்ள போடுவோம். அஜய் வாங்க அங்க ஏதாச்சும் வீடு. நான் இந்த வீடு சூஸ் பண்ணிட்டேன். This is my lucky house. Alright. ஓவரா கொசா இருக்கு. டேய் நம்ம முதல்ல சூஸ் பண்ணி வச்சிருந்தா இனிமே கரெக்டா இருக்கும் அப்படின்றீங்க. இல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு ஓப்பனா இருக்கிற மாதிரி வீடு தேடுவோம். ஐயோ என்ன இவ்வளவு பட்டாம்பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறந்துக்கிட்டு. நானும் கிருமி கண்ட சோழம் தான். நம்ம இந்த வீட்டுக்கு போ. அஜய் நீங்க என்ன இங்க 2-3 வீடு வாங்கி போட்டு வச்சிருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? லக்கி ஹவுஸ் எதுன்னு தெரியும். எது மகிழமா இருக்கோ அதான் லக்கி ஹவுஸ். சீலாப்பா கட்டத்துல போட்டு வந்துட்டோம். தெரியுதா? இந்த வருஷத்துல வீடு வேற டிசைனு, இது வேற டிசைனு. ஆமா. அப்ப இதுக்கு போவோம். அமைதியா வந்து சரி போறது முக்கியம் இல்ல, உயிரோட வெளியே வரணும் அதான் முக்கியம். இங்க பாருடா பாம்பு தோல்றா கீழே. இந்த பாரு கருப்பு கலரா. இதோ பாருங்க அஜய் அங்க கருப்பு கலரா. டேய் அது பாம்பு தோலே இல்ல. அப்புறம் அது என்னது? மனுஷால பார்த்தது இல்ல. மனுஷால பார்த்தது இல்ல, நம்மள பார்த்தது. எஸ் நம்ம காடியை எங்க போட்டுற கூடாது. இவ்வளவு ஒரு காப்போம். எஸ் ஆனா இந்த நம்ம இப்ப மேல போறோம். சோழர்களோட இடத்தை கண்டுபிடிச்சோம்.
இப்போ மேல போக போறோம். டேய் ஐயோ கம்பால யாரையும் அடிக்க முடியாது. வா அஜய், நீங்க வேணா கேமரா பிடிச்சிட்டு முன்னுக்கு போங்களேன், எனக்கு பின்னாடி வரும். எனக்கு கேமரா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் எமர்ஜென். இல்லடா இது என்னமோ இதுடா விழுது. அது பேரு ஏன் விழுதுன்னு தெரியுமா அஜய்? ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. பாத்ரூம் தான் நீங்க வா. என்னடா இது? பணக்கார பாத்ரூம் பார்க்கணுமா? பார்க்கணுமா? பணக்கார பாத்ரூம் போலாம். இந்த இடம் என்ன தூக்கி வச்சிருக்காங்க இப்படி? பைப் போட்டு மேல போட்டுருக்காங்க. இது வந்து ஹாலா? ஹால் போடுறதா? ஹால் இப்படி இந்த முட்டாள் மாதிரி இருக்கு. பணக்காரன் வீடு. பணக்காரனுங்க முட்டாளா இருக்கனால இந்த மாதிரி வாங்கி போட்டு விட்டு வச்சிருக்காங்க. गाइस வாங்க ரூத்தா விஸ்தா கூட தைரியமா போயிட்டேன். இந்த இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சு இருக்கிறதுனால ரைட்டா பயமா இருக்கு. எங்களுக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் பயமே இல்ல. இந்த பாம்பு, இந்த பூச்சிகள் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். கொசு வேற பெருசு. Guys, இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. நான் சாது நாள்ல இந்த இடத்த விற்க வந்திருக்கேன். ஓகே, மூவிங்லயே இருக்குடா. அப்பதான் கொசு கடிக்குது. Shall we go to the top floor? டேய் இந்த ஃப்ளோர் என்ன பாரு. Oh, come on. இன்னும் திருப்பி வா. இல்ல பரு பேய்கிட்டு இருக்காரு. ஊற குடிக்குது கொசு. ஆமா அஜய், மேல ஒரு பட்டாம்பூச்சி சிறுகடிச்சு பறந்துட்டு இருக்கு. I think இதான் கிச்சன். இதான் கிச்சன். அதுதான் கிச்சன். அங்க இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. அங்க போகணும்னு அவசியம் இல்ல. கீழே பார்த்து எதை தொட்டாலும் கிருது. இது என்ன பண்றா? அதான் இது எனக்கு தெரியல. இல்லடா சீக்ரெட் வே வச்சிருக்கானுங்களோ? கீழே பொறுப்பாத. பரவாயில்ல, இப்போ போகணும் அவங்க. வாங்கி வைக்கிறதுக்குள்ளா? இல்ல இது ரூம்பா. ரூம் தான். ரூம் தான். ரூம்பா. நீங்க தானே வீடு வைக்க வந்திருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும். இது என்னடா தெரியலன்னா இப்ப எதுக்கு வீடு வைக்க வந்திருக்கீங்க? வாங்க கீழே போலாம். Guys, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஜாடி ஆகட்டும். நான் அங்க சாதாரண ஆளா இருக்க மாட்டேன். என்ன இவங்க போறா? ஏதோ ஒரு பூச்சி. அது நம்ம வந்து வெட்டிச்சு. இல்ல சாதாரண பூச்சி. அஜய் 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 அஜய், உள்ள வெளியே பேட்மேன் வாழ்ந்துகிட்டு இருக்கா. வந்துருங்க அஜய். வேணாம் அது இருடா. நான் அவனை கூப்பிடுறேன். நீ ஒண்ணு பண்ண வேணாம், இறங்கி வா. Guys, ஒண்ணு இல்ல. சின்ன ஒரு பிசுக்கு தான். வேணாம் வா. ஏய் இல்லடா, ஒண்ணு இல்லடா. வேணாம் வா. Okay. I follow you guys. கீழே போ. ஏப்பா, கீழே போ. ஏதாவது கொஞ்சம் பயமா இருக்கு guys. கீழே போ. நம்ம வேணா ரோட்ல எல்லா வீடியோ பார்த்துட்டு அப்படியே அப்படி போயிடலாம். உசுர பனையை வச்சு உள்ளுக்கு போவோம். பார்த்தா யாரும் லைக் போட மாட்டாங்களா வீடியோக்கு? ஆமா, முத என்ன ஆச்சு பறந்துச்சு? வவ்வால். வவ்வால் தான், ஆனா சத்தம் போடுற வவ்வால். இல்ல மேல ஏதோ இருந்திருக்கோ. ஏய் மரிசினி. இல்ல guys, இப்போ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஓரளவு முடிச்சிட்டோம். இந்த சைடு வீடு, இப்போ லெஃப்ட் சைடு வீடு போக போறோம். ஓகே, அந்த வீடு எப்படி போக முடியாது? இல்ல இப்போ ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் வீடு தான். ரைட் வீடுலாம் ஒரே சிஸ்டம். நான் இங்குள்ள ஏய் லெஃப்ட் வீடு காடு மண்டிக்கு இருக்கு. நீங்க நினைச்ச வவ்வால் இருந்துச்சு, அங்க உள்ளுக்கு வவ்வாடா குடும்பமே இருக்கும். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க இருக்கிறதுனால தான் அது பயமா இருக்கு. எலுமிச்சம்பழம் இருக்கா? எலுமிச்சம்பழம் இருக்கு. நாளை வெட்டி தூக்கி போட்டா எங்க வரேன். வவ்வாலுக்கு கண்ணில் தைச்சு விடு. வரட்டும். ஆனா ஆனா திறந்து புளிஞ்சு விட்டுறேன். உண்மையா சத்தியமா வவ்வால் பறந்துச்சு பாருங்க அஜய். எனக்கு நான் சதறிட்டேன். பார்த்து பயந்துறேன். நீங்க பண்றத பார்த்தால நான் பயந்துட்டேன். நான் சதறிட்டேன். அங்க கூட ஒரு வவ்வால் தான் பறந்துச்சு ரூத்தா விஸ்தால. கூட்டமா பறக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்க படத்துல வர மாதிரி. ஏய் காடிக்கு தலைக்கு கழுத்து வலிக்குதுன்னு சொன்னீங்க. இது ஓகேவா?
ஈரமா இருக்கு. Oh my god. ஆனா அது வௌவால் பறக்கிறப்ப பாத்தீங்களா அது கால் இப்படி இருந்துச்சு நீ யாக் அது நம்ம அளவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. சத்தம் எப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் படத்துல தான் பாத்திருக்கேன். அந்த ரக்கை அடிக்கிற சத்தம் கர 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 அடிக்கிறேன். guys எனக்கு இன்னும் மனசு ஆறல. ஏன் ஜெய் போயிட்டு வர போறீங்களா? இல்ல போவுன்ற கேமரா தர எடுத்துட்டு மேல போயிட்டு பாத்துட்டு யாரும் நடந்து போற மாதிரி இருந்துச்சா? அந்த வவ்வால் தான் நடந்து போயிருக்கோம் வெம்பயரா மாதிரி. இல்ல அப்படிதான் இருந்துச்சுடா. படிக்கிட்டேன் நடந்து போறேன். நம்ம அங்க பாத்துருக்கோம் பின்னாடி வந்துருக்கோம். வா வா வா. இல்ல மழை வேற தூருது கைஸ். வெளியில மழை வேற தூருது. இவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? என்னதான் இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப? மேல எவனோ ஏறணும்னு சொன்னீங்க. அவன் யாரு? அவன் யாரும் அவன் ஒண்டியா கண்ணாடிடா அது. இல்ல ரெட்டையா? எனக்கு ரெட்டை பேர் நினைக்கிறேன். ஏய் வீட்டுக்குள்ள போவான ஆபத்து ஆண்டுட்டு இருக்காத. வீட்டுல வேற கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல பொண்டாட்டி வேற இருக்கு. guys என் மனசு ஆறல. யாரும் வரேன் என் கூட? யாருமே வரல. நீ ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையானவங்க வர வைங்க. நமக்கு இன்னும் 2 பேராது. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் வர மாட்டாங்க. சரி வாங்க வேற வீடு பாப்போம். நம்மளுக்கு பாடா இங்க நடந்து போவோம். அங்க எங்கேயும் இருக்கு. அவர் வெட்ட வெளியா இருக்கு பாரு. அந்த நம்பர் இன்னும் காடு வருது. இல்ல அதுக்கு பின்னாடி காடு. இல்ல ஆமா எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து காடு கிட்ட இருக்கு. கண்ட கண்ட மிருகம்லாம் வந்துரும். இது வராது. இங்கதான் பாம்பு இருக்கு. ஹை சான்சஸ் இருக்கு. தெரியுதா? ஏன்னா பாம்பு வந்து இவ்வளவு தூரம் இதோட அவ்வளவு டாஷாடா இருக்குடா. காடு மரங்கோ இந்த புளிங்கோ. ஏய் இருடா गाइस இவன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. டப்பால தண்ணி வச்சிருக்காங்க. பாட அடிச்சிட்டு இருக்குடா. இங்க சாக்கடை தண்ணி போல இருக்குடா. இதெல்லாம் தொட்டா எதை தொட்டாலும் கீறுது. கண்ட நோயெல்லாம் வரும்டா. டேய் குச்சோட அடிச்சிட்டு வந்துருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. ஹவுஸ் பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்களா பார்த்தேன். குப்பை தான் போட்டுருப்பானுங்க போஸ்ட் பாக்ஸ்ல. இந்த வீடு பெருசா இருக்கு. கொஞ்சம் தூரம் நேரம் நடந்து போயிட்டு இந்த வீட பாத்துட்டு வருவோம். வாங்க அஜய். கம்மியா இருக்கு. கீழே பார்த்து நம்ம இந்த வாட்சர் பார்க்கல. இந்த வாட்சரோட கதை. நம்மள யாரோ ஒரு ஆளு பார்க்கலாம். நம்மள ஒரு ஆளு யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. Every step must be careful. ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஸ்டெப். இவ்வளவு துணி எங்க போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் எனக்கு புரியல. என்ன எரிக்க முடியாது பொல்யூஷன். இந்த மாதிரி இடம் கோசங்க இருக்கு. ஓகே வாடை அடிக்குது. அந்த மாதிரி வாடை நான் அந்த வீட்டுக்குள்ள கூட இந்த வாடை இல்ல. போன வாடை அடிக்குது. பணம் கிடக்க உள்ளுக்கு. அஜய் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. மூக்குல அடிச்சுக்கிற சளி கூட இந்த வாடை வந்து. வீட்டுக்குள்ள போறீங்க. அவங்க வீட்டுக்குள்ள போ. அங்க உள்ள கூட்டுறோம். நாங்க ரொம்ப தூரமா இருக்கு. முதல்ல போலாம். ரெண்டாவது சொல்லு. மெதுவா போனோம். இது பண்ணாத. அங்க பாரு இங்க ஒரு குழி இருக்கு. அங்கேயும் ஒரு குழி இருக்கு. 2 கம் 3 இருக்காங்க. சாதனை பண்ணணும்னு நினைக்காத. தெரியுதா? சோதனை ஆயிடும். போ வெளியே போ. கண்ணாடி தந்துட்டுலாம். இதுக்கு ஏக்கனோட போட்டு கொடுத்தியா? சந்தோஷமா இருக்கும் உள்ள. பரவாயில்ல கொசு விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து கடிச்சிரும்டா. அது நம்மள போவோம் தடுக்குதோ. போலாம் கொசுடா. அது பாதுகாப்பு முக்கியம் நம்மளுக்கு. டேய் 80s கொசு ஒரு வருஷத்துக்கு மில்லியன் கணக்குல ஆள சாவடிக்குது. 14000 முட்டைகளை விட்டு தள்ளுமாம். தசாவதாரம் படம் மாதிரி இந்த பட்டாம்பூச்சி நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காது. ஏன் குழியா இருக்கு சொல்லுங்க. சாக்கடா அந்த இதுடா. அதோட இந்தடா இரும்ப பசிபுர போட்டானுங்க. இதெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு வித்து காசாக்கிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக் இருக்கு அந்த போத்தை அதை வித்தாலே ஜோக்கன் சைடு வாங்க தானே. ஆமா இது என்ன பண்ண? இது கல்லெல்லாம் போட்டு மூடி இது இவனுக்கு மட்டும் போடுற கிணவி போட்டு இது சேர்த்து கல்ட்டு என்னடா வேணுச்சா? இல்ல இதெல்லாம் போனோம். இந்த கல்ட்டு இருப்பானுங்களா அந்த மாதிரி இல்ல இடம். கல்ட் இருக்க இடமா இல்ல. ஆனா இப்போ ஏதோ ஒரு கல்ட்டு போய் வாங்கிருப்பான். இப்ப கல்ட்டு போய் கூடி இருக்கான். வீடு இப்ப 5 லட்சம். 1 லட்சம் பார்த்தாலே எவ்வளவு ஒர்க் பண்றான். நம்மளுக்கு செலவு போறாது. இல்லடா கணக்கு அந்த பெரிய இவன் தான் வாங்க மாட்டேன். பில்டர்ஸ் இந்த இடத்த அழிச்சிட்டு வேற இருக்கிறதே உள்ள திரும்பி ரிப்பீட். ஆமா அதுதான் முடியும். ஓகே ரொம்ப பெட்டர். ஓகே அண்ணே தெரியுது. கொசு இல்லனா கொசு பெருசா ரொம்ப கடிக்குதா? கொசு கடிக்கிறது அது குணம். அது அடிக்கிறது நம்ம கொடுத்தோம். இங்க ஒரு குழி வந்துச்சு.
முதல்ல கடிக்க விடுவோம். அண்டர் பிளஸ் வாங்கி குடிப்போம். ஓஹோ, அதாவது எழுதி போட்டுருக்காங்க. நாமும் எடிஸோட மருந்து வந்து வா 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 வா. இது உள்ள வீடு எப்படி சேம் பண்ணாங்க பாரு, ட்ரிபிள் சாரியா? அது ட்ரிபிள் என்ன புரியல. ட்ரிபிள் சாரி, இது ட்ரிபிள் ஏன் பூல் அடிக்கு இருக்கு. நீங்க காலில் வராதீங்க, நடந்து வாங்க, கீழே போட்டு நடந்து வந்துருங்க. காடி டேஞ்சர். இதுதான் நானும் முதல்ல சொன்னேன். நான் வந்து மழை தூரில கைஸ், என்ன பண்றது, வேற வழி இல்ல. கைஸ் இந்த கிட்ட காடியிலேயே வாங்க. நான் நடந்தாலும் கொசு கடிக்கும், ஹோட்டல்ல வந்தாலும் கொசு கடிக்கும். காடியில வாங்க, எதுனா வாங்க, அது ஒரு இவனை கூட்டாதீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறோம். யாரு இந்த பக்கத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதே சமயத்துல நம்ம சேஃப்டியாவும் இருக்காது போட்டா இருக்கணும். இந்த சைடு ஒரு வீடு பாருங்க, சொன்னா திருந்த மாட்டேங்குது. ரிவர்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் வேற அவனுக்கு ஆசை. அவன் ரோட பாக்க அதுதான் புலி இருக்கு தெரிஞ்சு ரோட பார்த்துட்டா புரியாது. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல, அதனால ரிவர்ஸ் எடுக்க சொன்னா. ஓகே இல்ல அப்போ இதுவும் இறக்குறா இட்டா வாட்டர் ப்ளூ பைப் சிஸ்டம் பார்த்து தானே மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிஞ்சா அதான் பாரு, இறங்குறதுக்கு இருக்கு, திரும்பி சுத்தி திரும்பி ஏறணும் போல இருக்கு. இல்லையே காடி இறங்குறதுக்கு இடம் இருக்கு பாரு. வேன்ல தானே வரும். ஏன்னா உனக்கு இப்ப கான்ஃபிடென்ட் இல்லையா? பார்த்துட்டேன், இருந்தா என்னோடய பார்த்துக்கிறேன். இங்க இல்ல 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 இது நம்ம எத்து வச்சோம். இதை எத்தி வச்சுக்கேன். இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏய், அங்க கல் இருக்கா? கீழே கல், அந்த கல் இல்ல இது புலி உப்பாவோட உப்பாவோட இப்போ இடையிலே போதும் நம்மளுக்கு. இங்க வந்து பொட்டிட்டாங்க. ஏ சளிங்கிலே இது பிடிச்சிட்டு தான் கதையே இல்ல. வெயில் காலத்துல வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தாக்கா. வெயில் கத்துல கொசு கடிக்காதா? வெயில் காலத்துல கொசு கிடைக்காதுடா, தண்ணியில பிறந்து வர கொசு தானே டேஞ்சர் கொசு. நீ கடிக்கும் நினைச்சா அப்படின்னா கடிக்கும். இப்ப என்னைக்கே கடிச்சிச்சு இல்ல. யாருக்காச்சும் காசு குறவா இருந்துச்சு, இந்த மாதிரி பெரிய வீடுலாம் வாங்க முடியலனாக்கா, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீட்டுல பாத்துட்டு போயிருங்க. ஆனா சேஃப்டியா வந்து பாத்துட்டு போங்க. ரெண்டு பேரும் கூட்டு வராது, பாதி வீட்டுல கிளம்பி. ஆனா வாங்க, இவ்வளவு கூட்டு வராதுங்க, ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு கூட்டு போய்கிட்டு இருப்போம். ஃபுல் பேண்ட் போட்டு வந்துருங்க மறக்காம. செம்ம கடி கிடைக்குது. கையும் ஃபுல்லு கை போட்டு வந்துருங்க, முடியல. நீங்க கூட நினைச்சிருப்பீங்க என்னடா இவனுங்க ஒரு வீட்டுக்கு தான் போறானுங்க அதுக்குள்ள கிளம்பிட்டானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி பயந்த பயணங்க நாங்க. எதனால வந்தோன்னா எங்களுக்கு பூசு கடிக்கும். எல்லாம் சளி பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சி கடிச்சிச்சு. பேய் பிசாசு ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா இந்த டெங்கி கொசு கடிச்சு ஆனா நீங்க ஒரு இது நோட்டீஸ் பண்ணோம், வரிசையா 3 வீடியோல கூட ஒருத்தர் வந்திருப்பான். அவன் இந்த வீடியோ அர்த்தம் அது நீங்களே என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவன் அறுந்துருச்சு.